ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வா, வந்துட்டியா? இவ்வளவு நேரம் உனக்காக தான் வாசல்ல நின்னு காத்துக்கிட்டு இருக்கேன். இந்தப்பா, இந்த சாவி புடி புடி, உன் வீட்டை சாவி வச்சுக்கோ. அப்புறம் பால் பாக்கெட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கு. 2 மாசத்துக்கு தேவையான மளிகை சாமான்லாம் ஸ்டோர் ரூம்ல இருக்கு. உனக்கு ஏதாவது அவசரத்துக்கு வேணும்னா நீ கடைக்கெல்லாம் போய் கஷ்டப்பட்டு இருக்காத. அண்ணாச்சிக்கு போன் பண்ணா போதும், அவர் அந்த பையன்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருவாரு. சரியா? நீ வீணா அலைய தேவையில்லை. நான் வரேன்டி. அப்புறம் இட்லி பொடி, எள்ளு பொடி, சமையலுக்கு யூஸ் பண்ற ரசப்பொடி எல்லாத்தையும் தனித்தனியா அரைச்சு டப்பால போட்டு வச்சிருக்கேன். ஸ்பூன் போட்டு எடு, கைய வச்சு எடுக்காத, கெட்டு போயிடும். உப்பனும் கொஞ்சம் எடுத்து சொல்லுடி. போயிட்டு வரேன். இதை சொல்ல மறந்துட்டேன். இங்க பாருப்பா. அப்புறம் பீரோ சாவிய சாமி படத்துக்கு பின்னாடி வச்சிருக்கேன், எடுத்துக்கோ. வேற ஏதாவது மறந்துட்டேனா? அப்புறம் மாடியில துணி காயுது, அதெல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ. என்ன? அவ்வளவுதான், நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். நான் கிளம்புறப்பா. என்னம்மா லிஸ்ட் பெருசா இருக்கிறத பார்த்தா ஒரு மாசம் நார்த் இந்தியா டூருக்கு போற போல இருக்கு. என்கிட்ட சொல்லவே இல்ல. இல்லப்பா, நான் எந்த கோயில் குளத்துக்கும் போகல. நானும் ஊர்ல இருக்கிற எல்லா சாமியை கும்பிட்டு பார்த்துட்டேன். எந்த சாமியை இறங்கி வந்து உன் மனசை மாத்துற மாதிரி எனக்கு தெரியல. அதான் என் மனசை நான் மாத்திக்கிட்டேன். நம்ம சொல் பேச்சு கேட்டு மதிக்காத இடத்துல மரியாதை இல்ல. அதான் கால் வைத்து கஞ்சி குடிச்சாலும் மரியாதையா குடிக்கணும். இனிமே இருக்கிற காலத்தை நான் இப்படியே ஓட்டிக்கிறேன். வரட்டுமா? உள்ள சந்தோஷமா இருந்தா கூட இருக்கலாம். அவனே சங்கடமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். இதுல நானும் கூட இருந்துட்டு எதுக்கு சங்கடத்தை கொடுத்துக்கிட்டு? அதான் நான் என் வழியை பார்த்துட்டு போறேன். உனக்கு வேணா இந்த கஷ்டம் சந்தோஷமா இருக்கலாம். பெத்த புள்ள கஷ்டப்படுறத எந்த தாயும் பக்கத்துல இருந்து பார்க்க மாட்டா. அதான் நான் ஊருக்கு கிளம்பி போலான்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு இந்த வசதி எல்லாம் வேணாப்பா. பேசிக்கிட்டே இருந்தா நேரம் ஆகுது. ஏற்கனவே வேற பஸ்ஸுக்கு நேரம் ஆச்சு. ஆமா, 2 பேரும் என்ன இன்னைக்கு லேட்டா வந்திருக்கீங்க? எங்க போனீங்க? அதுவா, நாங்க வினோதினி ஆண்டி வீடு வரைக்கும் போயிட்டு வந்தோம். அதான் வர லேட் ஆயிடுச்சு. வினோதினி வீட்டுக்கா? ஏடி, உங்க அப்பனும் கூட வந்தானா? ஆமா. பாசு, உண்மையாவாடா? வினோதினி என்னடா சொன்னா? நீதான் ஊருக்கு நேரமாச்சுன்னு சொன்னீங்க, கிளம்பு. சொல்லுடா, வினோதினி என்ன சொன்னான்னு சொல்ல. அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்ட கதை. அவங்க பொண்ணு கால் வலின்னு சொன்னதுனால கார்ல இறக்கி விட போனேன், அவ்வளவுதான். வீட்டுக்குள்ளேயும் போகல, அவங்க முகத்தையும் பார்க்கல, எதுவும் பேசல. போதுமா? எல்லாரும் சேர்ந்து எங்களை தான் இந்த நிலைமைக்கு ஆளாகிட்டீங்களே. பாவம், அவங்க இனி ஒரு நல்ல ஃப்ரெண்டா கூட ஒண்ணு சேர முடியாது. சரிப்பா, அப்படியே உன் விருப்பப்படியே நீ இரு. நான் சொன்னா நீ என்ன கேட்கவா போற? நானும் என் விருப்பப்படியே ஊருக்கு கிளம்பி போறேன். இங்க பாரு தங்கம், உனக்கு அம்மாவும் இல்ல, இப்ப பாட்டி இல்லன்னு நீ கவலைப்படாத. உனக்குதான் அப்பா, அம்மா, ஃப்ரெண்டா, அண்ணன், தம்பியா எல்லாமே உங்க அப்பாவே இருக்கானே. இனிமே அவனை உன் பாட்டியாவும் சேர்ந்து இருக்க சொல்லு. நான் வரேன்டா தங்கம். பாட்டி, நீயும் என்னை விட்டுட்டு போனா எப்படி? என்னதான் நான் அவன் கூட சண்டை போட்டாலும் நீ இல்லைன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். பேசாம நானும் உன் கூட வரேன், என்னையும் உன் கூட கூட்டிட்டு போயிடு. ஆமா ஆமா, வா போயிடலாம். வா, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க 2 பேரும் போனதுக்கு அப்புறம்
நான் மட்டும் இங்க தனியா இருந்து என்ன பண்ண போறேன்? கார்ல வரப்ப எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. அத வந்ததும் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள அவசரப்பட்டு நீ ஏன் இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்ட? நீங்க சொல்றதும் சரிதாம்மா. நான் இப்படியே இருந்தா சரியா வராது. நானும் என் முடிவை மாத்திக்கணும். அதான் நமக்கும் சரியா இருக்கும், அவங்களுக்கும் சரியா இருக்கும். வாசு, அப்படி என்னடா முடிவெடுத்திருக்க? சொல்லுடா. எனக்கு கேட்கவே ரொம்ப ஆர்வமா இருக்குடா. சொல்லு சொல்லு. ரொம்ப ஆர்வப்படாதமா, சொல்றேன். சொல்லு. நான் இப்ப எடுத்திருக்கிற முடிவு நமக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே சந்தோஷத்தை கொடுக்கும். முக்கியமா வினோதனுக்கு. அம்மா, நம்ம ஏன் இங்க இருந்து தேவையில்லாம அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கணும்? அதனால பேசாம நம்ம குடும்பத்தோட பாம்பே போய் செட்டில் ஆயிடலாம். என்ன சொல்ற? எனக்கும் அங்க பிசினஸ் ஆர்டர் நிறைய கிடைக்கும். திவ்யாவுக்கு ஹையர் ஸ்டடீஸ்க்கு அது சரியா இருக்கும். மொத்தத்துல நம்மளால யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது. உன்னாலேயும் எனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. அதனால நான் முடிவு பண்ணிட்டேன். கூடிய சீக்கிரம் நாம பாம்பே போய் செட்டில் ஆக போறோம். முதல்ல திவ்யா ஸ்கூல்ல டிசி வாங்குற விஷயமா பேசணும். அப்படியே இந்த வீட்டை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அப்புறம் பாம்பேல நல்ல வீடா பார்க்க சொல்லணும். அதுவும் பீச் பக்கமா இருக்கணும். அப்பதான் காத்தோட்டமா இருக்கும். சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீங்க நிதானமா பொட்டி படுக்க எடுத்துக்கிட்டு உள்ள வாங்க. திவ்யா, இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு பாட்டி கொஞ்சம் ஹெல்ப் பண்றா கண்ணா? அம்மா, பாம்பே போற வரைக்கும் இந்த சாவியை உன் கையிலேயே வச்சுக்கோ. குடிமா. என்ன பாட்டி, டாடி இப்படி சொல்லிட்டு போறாரு? ஓவர் ஆக்டிங் எல்லாம் சொதப்பிருச்சு. அதாண்டி, இப்படி பொட்டு படிக்கையை தூக்கிட்டு போனா வளர்த்த பாசத்துல துடிச்சு போயிருவான். அவன் நம்ம வழிக்கு வந்துருவான்னு நினைச்சா இப்ப நம்மள அள்ளி போட்டுட்டு பாம்பேக்கு போலான்னு சொல்றானேடி. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையேடி. போ பாட்டி, உன்னால காரியமே கெட்டு போயிடுச்சு. டாடி சொன்ன மாதிரியே செஞ்சிருவாரு. இனி நான் கௌதம் அது எப்படி பார்க்க போறேன்னே தெரியல.